இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி 2026. பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல், சண்டை சச்சரவு, தேவையில்லாத பகை, இந்த மாதிரி விஷயங்களை வளர்க்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் தேவையில்லாத மன வலிமை, மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரம் அடைந்திருக்கார். அதே மாதிரி சனி, சூரியன், ராகு இதெல்லாம் பார்வை பலம் இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். அதுவும் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பணிவுகள் எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணியா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதுல செய்யும் பொழுதே சில தடைகள் தாமதங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். பொதுவா வீட்டுல மட்டும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மன உறுதி கண்டிப்பாக வேண்டும். எந்த விஷயத்தையுமே தொழில் முறையாக நம்ம செய்யும் பொழுது அதுல பக்குவத்தன்மை வேண்டும். இன்றைய நாள் கொஞ்சம் அவசரம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துவது. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நம்ம பார்த்துக் கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. பொறுமையா இருந்தா போறோம், எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய காரியம் நமக்கு இன்றைய நாள் செய்யணும்னு விரும்பும் போது தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத மன வருத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். அதெல்லாம் கடந்து வந்துதான் ஒரு விஷயத்த பண்ணணும். அதனால இன்றைய நாள் எதுவா இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். எந்த வரியம்னா சுப வரியமா இருக்கணும். நம்ம வேண்டிக்கணும்னா சந்திரன் கேத்து சேர்ந்துன்னா பொதுவா சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ்னால மருந்து மாத்திரை போட வேண்டியதா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி நம்பலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் நிறம். மிகுந்த லாபம், பெரிய திருப்தி. வேறு மொழி அல்லது வேறு பாஷையை பேசக்கூடிய நபர், அது மூத்த பெண், அவர்கள் மூலியமா லாபத்தை கொடுக்கும். மெடிசன் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எந்த ஒரு கவலை இருந்தாலும் அது இன்றைய நாள் நிவர்த்தியாகும். புது விஷயங்களை எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். மனோதிடம், தன்னம்பிக்கை, உறுதி இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெரிய வாய்ப்புகள் தேடின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியா அது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் எதுவாக இருந்தாலும் தடை தாமதமோடு நடைபெறும்.
செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகள் தாமதங்களோட தான் செயல்படும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாள் நமக்கு புரியணும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல ஏதாவது ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கலாம், அவ்வளவுதான், பெருசா பாதிக்கும்னு சொல்ல முடியாது. பெரிய ஏற்றங்களும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை புரோக்ஷனம் பண்ணிட்டா போனோம், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.